வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அடுத்த காட்டுக்கொல்லை கிராமத்தைச் சேர்ந்த கருணாகரன் என்பவருக்கும், திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அடுத்த கருங்காலிகுப்பம் பகுதியைச் சேர்ந்த கலையரசி என்பவருக்கும் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு. 14 வருடம் நன்றாக போன திருமண வாழ்க்கை சந்தேகத்தால் தொலைந்தது. நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தால் மனைவி என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? திருமண வாழ்க்கை நன்றாக போவதற்கும் வீணாய் போவதற்கும் 3 காரணங்கள் தான் இருக்கு. சந்தேகம், வேலை இழப்பு ஆகியவை தான் இந்த முக்கிய காரணமாக உள்ளது. வேலை இல்லை என்றால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே தகராறு ஏற்படும். அதேபோல சந்தேகம் வந்தாலும் தகராறு ஏற்படும். அதேபோல குடிப்பழக்கம் முக்கிய காரணமாகவும் இங்கே இருக்கு. இந்த 3ஆல தான் பல குடும்பங்கள் அழிகிறது. வேலூரில் நடந்த சம்பவத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அடுத்த காட்டுக்கொல்லை கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகேசன். இவருடைய மகன் கருணாகரன். அவருக்கு 43 வயதாகுது. இவர் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அடுத்த கருங்காலிகுப்பம் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகரன் என்பவரின் மகளான 33 வயதாகும் கலையரசி என்பவரை திருமணம் செஞ்சிருக்காரு. இவர்களுக்கு 3 மகன்கள் இருக்காங்க. கருணாகரன் டயர் விற்பனை செய்யும் கடை நடத்தி வந்திருக்காரு. தற்போது வேலை இல்லை எனவும் தெரிகிறது. வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் குடும்பத்தில் சண்டையும் இருந்திருக்கு. இந்த நிலையில் தன்னிடம் கோபமாக இருப்பதை அறிந்த கருணாகரன், அவரது மனைவி கலையரசியின் நடத்தையில் கருணாகரனுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்திருக்கு. இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு கலையரசி சாப்பிட்டு விட்டு தூங்கச் சென்றிருக்காங்க. நேற்று முன்தினம் காலை 7 மணிக்கு பிறகு மனைவி தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கவில்லை. எழுப்பி பார்த்தும் அசைவின்றி கிடப்பதாக அவரது தந்தை கருணாகரன் தகவல் கொடுத்திருக்காரு. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சென்று பார்த்தபோது கலையரசி இறந்திருப்பது தெரிய வந்திருக்கு. மகள் திடீரென இறந்ததில் அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து கலையரசியின் பெற்றோர் பள்ளிகொண்டா போலீஸில் புகாரும் அளிச்சிருக்காங்க. அதில் தங்கள் மகள் சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறியிருக்காங்க. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் ராமகிருஷ்ணன் மற்றும் போலீசார் கலையரசியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கலையரசியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கருணாகரனிடம் விடிய விடிய விசாரணை நடத்தியிருக்காங்க. அதில் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு அதனை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் மனைவியை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டி நள்ளிரவில் ஒன்றாக தூங்கி கொண்டிருந்த கலையரசியின் கை மற்றும் கால்களை ஒயரால் மின்சாரத்தை பாய்ச்சி கொன்றுவிட்டு காலையில் உடல்நலக்குறைவால் மனைவி இறந்ததாக அவரது பெற்றோரிடம் நாடகமாடியதாகவும் கருணாகரன் கூறியிருக்காரு. இதைத் தொடர்ந்து கருணாகரன் மீது பள்ளிகொண்டா போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து நேற்று அவரை கைது செய்திருக்காங்க. மனைவியை மின்சாரம் பாய்ச்சி கணவன் கொலை செய்த சம்பவம் வேலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.